இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, பெரியம்மா, பெரியம்மா, என்னாச்சு? அத்தை என்ன ஆச்சு? என்னாச்சு? இது சூடா இருந்துச்சா? தொட்டுட்டேன். என்னாச்சுமா? ஐயோ மாமா என்னாச்சு? அத்தைக்கு கை சுட்டுருச்சு. வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்கம்மா. காயம் பெருசா இருக்கே. பறந்து போச்சு. ஐயோ என்னாச்சு? மாயா, வா அம்மாவை கூட்டிட்டு உடனே வாங்க ஹாஸ்பிடல் பெரியம்மா, போலாம். hospital வாங்க, வாங்க, வாங்கம்மா. இல்ல, வாங்க. என்னம்மா இவ்ளோ பெருசா என்னம்மா இருக்கு? யோசிக்கிற? வா. வாங்க. ஆமா வா. ஒரு நிமிஷம் இருங்க. சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி தீக்காயம் படுறதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல யாருக்கும் தீக்காயம் பட்டதே இல்ல பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனா 1000 2000 செலவு இழுத்து விட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாத வெட்டி செலவு? ஐயோ பார்வதி, ஐயோ ஐயோ பார்வதி, பார்வதி, ஐயோ சித்தி, பாத்து. ஐயோ என்னாச்சு சித்தி? ஐயோ என்னாச்சு பார்வதி, ஒண்ணுல சித்தி. ஐயோ வலிக்குதா? அச்சோ அச்சோ. மாயா வந்து பாரு, சித்திக்கு அடிபட்டுருச்சு. எலும்பு முறிஞ்சிருச்சான்னு ஒண்ணும் தெரியல. எலும்பா? ஐயோ அம்மா சித்தி வலிக்குதே. வலியில இருக்கிறத பார்த்தா ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வலிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, எலும்பு உடைஞ்சிருச்சா? அப்படின்னா அவளால நடக்க முடியாதே. சீக்கிரம் உடனே அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். எலும்பு டாக்டர் கிட்ட தான் காட்டணும். அட என்ன அத்தை பேசுறீங்க? இப்பதானே சித்தி வெட்டி செலவெல்லாம் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக கூடாது, வீட்ல இருந்து மருந்து போடுங்கன்னு பாடம் எடுத்தாங்க. இப்ப அவங்களையே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க. ஆமால்ல, என்ன மறந்துட்டியா? நாமளே கூட்டிட்டு போனாலும் சித்தி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. வீட்லயே என்ன காய்ச்சி சூட தேய்ச்சி விட்டோம்னா வலியெல்லாம் போயிடும். ஓடி போவீங்களோ? ஒருவேளை எலும்பு முறிஞ்சிருந்தா நாமளே மாவு கட்டு போட்டுடலாம். மாயா, மாவு கட்டை எதுல போடுவாங்க? கோதுமை மாவா இல்ல மைதா மாவா? ஒண்ணு என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இடத்தோட அளவு, சர்வே நம்பர் எல்லாம் சரியா இருக்கு. காலையில எத்தனை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுத்திருக்காங்க? காலையில 11 மணிக்குங்க ஐயா. நல்ல நேரம்லாம் பாத்துட்டீங்களா? நீங்க உசந்த நோக்கத்துக்காக இடத்த கொடுக்கறீங்க. அப்படின்னா எல்லாமே நல்ல நேரம் தானே ஐயா. உங்க பூர்வீக இடம் ஏக்கர் கணக்குல இருக்கு. கோயில் கட்ட 2-3 ஏக்கர் இருந்தா போதுமையா? அதை மட்டும் கோயிலுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே வச்சுக்கலாம் ஐயா. சிவன் சன்னதிக்கு கொடுக்கறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் பாதிய நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது சரியா இருக்காது. கோவில் கட்டுனது போக மீதி இடத்துல சுத்தியும் விவசாயம் பண்ணலாம், பசுமாடுகளை வளர்க்கலாம். அதுல இருந்து வர வருமானத்தை கோவிலுக்கே கொடுக்கலாம். நிறைய வருமானம் வந்தா அதை வச்சு இந்த ஊருக்கு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணலாம். அதனால சிவன் சன்னதிக்காக முழு இடத்தையுமே கொடுத்ததா இருக்கட்டும். எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க ஐயா. உங்க நல்ல மனசு யாருக்கு ஐயா வரும்? ஐயா சொல்லுங்க, என்ன விஷயம்?
லேண்டோட டாக்குமெண்ட்டு, மதர் டாக்குமெண்ட்டு எதுவுமே ஒரிஜினல் இல்லைங்கய்யா. எல்லாமே போலி டாக்குமெண்ட். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் வீட்ல இருந்து தானே எடுத்துட்டு வரோம். அது எப்படி போலி டாக்குமெண்டா இருக்கும்? நல்லா பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க ஐயா. பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. உங்க பூர்வீக இடத்தோட பத்திரமே ஒரிஜினல் பத்திரம் கிடையாது. பாருங்க ஐயா. நம்ம வீட்ல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானே? அது எப்படின்னா மாறி இருக்கும்? அண்ணா, இதுல என்னமோ தப்பு நடந்திருக்குண்ணே. என்னடா உளற நீ? வீட்ல இருக்கிற பத்திரத்தை யார் எடுத்துக்க முடியும்? எப்படி இப்படி நடந்திருக்க முடியும்? என்னப்பா பிரச்சனைங்க? சார், அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. டாக்குமெண்ட் போலியா இருக்கு. எதா இருந்தாலும் இங்க சத்தம் போடக்கூடாது. வெளியே போய் பேச சொல்லுங்க. சரிங்க சார். ஐயா போங்க ஐயா. என்ன ரகுராம், உங்க இடத்த எனக்கு எழுதி கொடுத்துட்டு அதே இடத்த கோயிலுக்கு எழுதி கொடுக்கலான்னு வந்திருக்கீங்க. அது எப்படி எனக்கு எழுதி கொடுத்தத இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்க முடியும்? ஏன் இடத்த உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேனா? என்ன உளறீங்க? அட்வான்ஸா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு என்னோட ஆள் சர்க்குணத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறேன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. அதை மறந்துட்டீங்களா? அப்புறம் மிச்ச பணத்தையும் வாங்கிட்டு கையெழுத்து போட முடியலன்னு கை நாட்டு வச்சு கொடுத்தீங்கல்ல, அதுவும் மறந்துட்டீங்களா? என்ன அது? என்ன விளையாடுறீங்களா? நான் எப்ப கை நாட்டு வச்சு கொடுத்தேன்? நீங்க உங்க பூர்வீக நிலத்தை என்னோட ஆள் சர்க்குணத்துக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துட்டீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பதிவு பண்ண இடத்துக்கு ஒரு போலி டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கோயிலுக்கு எழுதி கொடுக்க பாக்குறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? ஊர் மக்களையா இல்ல அந்த சாமியாவா? யார்கிட்ட வந்து நீ உன் வேலையை காட்டிக்கிட்டு இருக்க?